அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். நீ விசுவாசிக்கிறவங்க வார்த்தையை பின்பற்றுவது கொஞ்சம் தான். என்னை வாழ வைத்தார், எனக்கு வாழ்வு தந்தார், எனக்கு மேன்மை தந்தார் அப்படி சொல்கிறாங்க. அவங்களை யாரும் நோபடி ஆனர்ஸ். இந்த பின்மாற்றக்காரங்க சொல்கிறது தான் ஜனம் கேட்குறாங்க. என்ன பெரிய பாஸ்டர், என்ன பெரிய ஊழியம். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ பின்பற்றுகிற நடக்கை நல்ல நடக்கையா? நல் நடக்கை பின்பற்றும் கொஞ்சம் பேர் தான். ஆனால் கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுகிறார்கள். அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. என்னுடைய செய்தி அவிசுவாசத்தின் அபாயங்கள், அவிசுவாசத்தின் வல்லமை. 6வதாக 1 பேதுரு 3:20 இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 3:20 அவிசுவாசம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யும். படிக்கீழங்கள். அதாவது 3:20 அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவாவின் ஆயத்தமான நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகளில் அந்த பேழைகளாக 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜனத்தினால் காக்கப்பட்டார்கள். இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். அவிசுவாசம் உடைய வாழ்க்கையின் தடை செய்யும். அந்த 8 பேர் மாத்திரமே ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். விசுவாசித்தாங்க, தே ஆர் preserved. இப்போ அவிசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? நாட் ஓன்லி இட் ஸ்டம்பிள் அதர்ஸ். அன்பானவர்களே, அது என்ன செய்யும் என்றால் வாழ்வின் ஆசீர்வாதங்களை, உங்கள் பாதுகாப்பை, உங்கள் பராமரிப்பை, உங்கள் மேன்மையை, உங்களுடைய உயர்வை அவிசுவாசம் தடை செய்கிறது. அவர்கள் மட்டுமே அதில் பிரவேசித்தார்கள். பிகாஸ் தே பிலீவ். அவிசுவாசம் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, பார்க்க முடியாது, அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாட் ஓன்லி ஸ்டம்பிள், இட் ஷட் காட்ஸ் பிளெஸிங். துறையில் பாருங்கள், இட் ஷட்ஸ் ஆசீர்வாதம், அது மூடிடுது. விசுவாசிக்காத காரணத்தினாலே ஆசீர்வாதம் மூடப்படுகிறது. மற்றெல்லாம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு மூடப்படுகிறது. காரணம் தெரியுமா? அன்பிலீஃப். வேண்டாம். இந்த நேரங்களிலேயுமே நல்லா கவனிங்க. உங்களை வைத்து ஆண்டர் எடை போடக்கூடாது, ஆண்டர் வச்சு உங்களை எடை போடுங்க. உங்கள் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நீங்கள். இன்னும் கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 3:18 தேவனுடைய ஆசீர்வாதங்களை திருடி விடுகிறது. இட் ராப்ஸ் காட்ஸ் பிளெஸிங். எபிரேயர் 3:18 பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படி